இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 9th ஆஃப் செப்டம்பர். டைம் வந்து இப்போ 3:25 ஆகுது. நேற்று அதாவது ஃப்ரைடே எடுத்த ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா அந்த லோலேருந்து 50,400லேருந்து திருப்பி 51,200, ஓகேவா, அதை வந்து ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம பொசிஷன் வந்து என்ன லெவலில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து ஃப்ரைடே எடுத்த அந்த லாஸ் வந்து 12% லாஸ் போச்சு பார்த்தீங்களா. அந்த ட்ரேடு வந்து என்ன வந்து இருக்குது போய் பார்ப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 36 பாயிண்ட்ஸ் வந்து லாஸில் இருக்குது. 36 பாயிண்ட்ஸ்னால் உங்களுக்கு வந்து ஒரு 36,000 வந்து வரும், ஓகேவா. ஏன்னா இது வந்து ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் தான். இது ரேப்பிடாக வந்து ஃபாலோ ஆனாலே வந்து இந்த மாதிரி வந்து ரெக்கவர் ஆகிடும். நாளைக்கு எப்படி இருக்குன்னா மார்க்கெட் நாளைக்கு ஒரு அசெண்டிங் சிபிஆர் தான் வரும். அசெண்டிங் சிபிஆர் வந்து எதுலேருந்து வரும்னா 50,800 இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து 50,000 வரைக்கும் 51,000 வரைக்கும் வந்து ஒரு அசெண்டிங் சிபிஆர் வந்து வைடு சிபிஆர் தான் ரேஞ்ச் இருக்கும். ஆனால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிபிஆரோட அந்த மிடில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் தான் 50,900 சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி வந்து ரெக்கவரியாக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் ட்ரேடு எடுக்கிறதுக்கு வந்து எப்படி ட்ரேட் எடுக்கணும், எதை ஆப்ஷன்ஸில் எதை பை பண்ணணும், அதெல்லாம் வந்து நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணுமே. நம்ம ஒருத்தர் கூட கேட்டிருந்தார், ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் கூட, என்னென்னா வந்து லாஸ் போகுது, அதாவது நீங்கள் வந்து ஐடிஎம் போகும்போதே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் அண்ட் ட்ரேட் தான் அது, ஓகேவா. இது வந்து என்ன ஆகுது, ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தால் அவருக்கு எவ்வளோ லாஸ் வரும், ஒரு ஆப்ஷன் செல்லராக இருந்தால் அவருக்கு எவ்வளோ லாஸ் வரும், அப்புறம் அந்த மார்க்கெட்டை வந்து எப்படி வந்து அவங்க வந்து மூவ் பண்ணி கொண்டு போவாங்க, அதை வந்து நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண தெரியும். அதை அனலைஸ் பண்ணி என்ன ரேஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். அந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கும்போது என்னென்னா மெயினாக வந்து பேனிக் ஆனால் தான் வந்து என்னென்னா அல்டிமேட்டாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணும்போது தான் வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்களே. இல்லாட்டி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 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 நீச்சர் ரியாக்ஷன் மூவ் வந்து இந்த மாதிரி இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போகும்போது கண்டிப்பாக வந்து எல்லா டைம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கூட எலெக்ஷன் டைம்னா கூட ரிசல்ட் டைமில் கூட பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ரெக்கவரி ஆச்சு. என்னென்னா பொறுமை தான் தேவையே, அதை விட்டு இதுதான் டைரக்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது, ஓகேவா. Bye bye.